இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி வறுத்து அரைச்சி மசாலா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை 2 தடவை நார்மல் தண்ணியில் நல்லா கழுவிட்டு 3வது தடவை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அலசி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 50 கிராம் இஞ்சி, அதில் பாதி பூண்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா 2 இருந்தாலே போதும். அவ்வளோதான். இன்னும் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் குழம்பு செய்ய போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். பாக்கெட் மசாலா சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி அரைச்சி செய்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்பயே சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போய் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் எலும்போடு சேர்ந்து வர்ற மாதிரி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு எலும்போடு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வரமிளகா 5, கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, கல்பாசி, பட்டை, அன்னாச்சி, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்து ஒரு வடை சட்டி நல்லா சூடானதும் ஃப்ளேம் நல்லா குறைச்சிட்டு கருக விடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். வத்தல் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போட்டு வறுத்துக்கலாம். இல்லாட்டி வத்தல் நெடி வரும். நல்லா இந்த மாதிரி கருக விடாமல் அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சிக்கனும் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றவே இல்லை. நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பொடி பண்ணி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா அந்த கறியிலலாம் பிடிக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிறனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்டான குழம்பு ரெடி.